உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி பற்றி பேசிய ஜீவா. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகராக இருப்பவர் நடிகர் ஜீவா. இவரின் நடிப்பில் பல படங்கள் வெளிவர காத்திருக்கின்றன. அதில் தற்போது வெளிவர இருக்கும் படம் கீ. செல்வராகவனிடம் உதவி இயக்குநராக இருந்த காலிஸ் என்பவரால் கீ படம் இயக்கப்பட்டுள்ளது. இந்த படம் இவரின் அறிமுக படமாக வெளிவர இருக்கிறது. கீ படத்தில் ஜீவா, நிக்கி கல்ராணி ஆகியோர் ஜோடியாக நடித்துள்ளார்கள். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி, மனோபாலா, மீரா கிருஷ்ணன் உள்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இப்படத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தை குளோபல் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரித்து உள்ளது. இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு சமீபத்தில் நடந்து முடிந்தது. அதில் பேசிய இயக்குனர் இந்த படத்தின் மைய கதையை பற்றி பகிர்ந்துள்ளார். இப்போது இருக்கும் தொழில்நுட்ப உலகத்தில் செல்போன்கள் இல்லாதவர்கள் என்று யாரும் கிடையாது. இப்போது முக்கியமாக செல்போன் சேவையும் அதற்கான அதன் பயன்பாடும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. செல்போன் வைத்திருக்கும் அனைவரும் பார்க்க வேண்டிய படம். இப்படத்தின் மைய கதை செல்போன் வைத்திருப்பதால் ஏற்படும் பாதிப்பை பற்றி பேசும். இது 4 வயது குழந்தை முதல் 70 வயதை ஸ்மார்ட் போன் வைத்திருக்கும் அனைவருமே இந்த படத்தை பார்க்க வேண்டும். நாம் செய்யும் லைக்ஸ், ஷேர், மெசேஜ் போன்றவற்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றிய முழுமையாக இந்த படத்தில் சொல்லியிருப்பதாக இயக்குனர் கூறியுள்ளார். இப்படத்திற்கு விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கிறார். இப்படம் ஏப்ரல் 17ஆம் தேதி வெளிவர இருக்கிறது. இந்த படத்திற்காக தற்போது பல செய்தி சேனல்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் ஜீவா. அந்த பேட்டிகளில் தளபதி பற்றியும் சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி பேசியுள்ளார். இவர் ஏற்கனவே தளபதி விஜயுடன் நண்பன் படத்தில் இணைந்து நடித்திருந்தார். ஜீவாவின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் தளபதி விஜய் பல படங்களில் நடித்திருக்கிறார். அதே போல தல அஜித்தும் அவர்களது நிறுவனத்தில் சில படங்களில் நடித்துள்ளார். ஜீவாவிடம் தளபதி விஜயின் வளர்ச்சியை பற்றி கேட்கப்பட்ட போது அதற்கு அவரின் ஆரம்ப காலத்திலிருந்தே நான் அவரை பார்த்து வருகிறேன். அவரது முதல் ரசிகர் மன்றம் திறக்கும் போது நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய வளர்ச்சி அவருடன் கடுமையான உழைப்பால் தான் தனக்கான இடத்தை பிடித்திருக்கிறார். அவர்களின் வளர்ச்சியில் எங்களுக்கும் சில பங்கு உண்டு. அவர்கள் முக்கியமான படங்கள் எங்களுடைய தயாரிப்பில் இருந்து வெளிவந்தது என்று கூறியுள்ளார். தளபதி விஜய் முதல் வெற்றி படமான பூவே உனக்காக படமும் சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் தான் தயாரித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து பல படங்கள் அவரது தயாரிப்பில் நடித்துள்ளார். தளபதி விஜய் அதே போல தல அஜித்தும் பல படங்கள் அவரது தயாரிப்பில் நடித்திருக்கிறார்கள். தளபதி விஜயின் அடுத்த படம் சூப்பர் ஹிட் பிலிம்ஸ் தான் நடிக்கிறார் என பல தகவல்கள் பரவி வருகின்றன. சூப்பர் குட் பிலிம்ஸ் 100வது படத்தில் தளபதி விஜய் தான் நடிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. ஜீவா தொடர்ந்து பேசுகையில் அவரது படமான ஈ படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு தளபதியும் ஒன்றாக வந்தார்கள் என கூறியிருந்தார். அந்த அளவிற்கு எங்கள் தயாரிப்பு நிறுவனம் மீது இருவரும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள். தமிழ் சினிமாவில் முக்கிய போட்டி நடிகர்கள் தலையும் தளபதியும் தான். ஆனால் நிஜத்தில் இவர்கள் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவார்கள். இருந்தாலும் இவர்களின் போட்டியை பல இடங்களில் பார்க்கலாம். இந்நிலையில் இவர்கள் இருவரும் ஒன்றாக ஒரு நிகழ்ச்சிக்கு வருவார்கள் என பலரும் அவளாக எதிர்பார்த்து காத்திருந்தனர். தற்போது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி வருகிறது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.